சாய் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் இந்தியாவில் தேனாரும் பாலாரும் ஓடப்போகுது. நிர்மலா சீதாராம் ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாப்புல, பயங்கரமாக குறைச்சிட்டார் வரிய. இனி பெட்ரோல்லாம் ஒரு லிட்டருக்கு 50 ரூபா ஆக போகுது. இனி ஆடி தள்ளுபடியில் தங்க விற்பனை செய்யும். எப்படி ஆடி தள்ளுபடி போடுவாங்கள்ல 50%, 75%, அதுபோல் தங்க விலையெல்லாம் குறைய போகுது என்று சமூக ஊடகங்களில் சில ப்ரோ சங்கி மீடியாக்கள் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்குது. ரொம்ப நளினமான வார்த்தை போட்டு சொல்ல வேண்டியிருக்குது. பாஜக தரப்பினர் வந்து என்ன செய்கிறாங்க, ஜம்பம் அடித்து கொண்டிருக்கிறார்களே. இதில் உண்மை நிலை என்ன, ஜிஎஸ்டி சம்பந்தமான அந்த வரி குறைப்பு சம்பந்தமான டீட்டெயில் என்ன, உண்மையிலேயே வரி குறைக்கப்பட்டிருக்குதா, வரி குறைப்பின் அந்த அறிவிப்பு மோடி வெளியிட்டதின் பின்னணி என்ன என்பதையெல்லாம் அலசி ஆராயக்கூடிய இந்த காணொளி தான். எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ வரி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விலாவரியாக சொல்ல இருக்கிறோம். முழுமையாக இந்த காணொலியை கேளுங்கள். இதுவரை நம்முடைய சாய் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரடியாக தலைப்புக்கு செல்வோம். ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஜிஎஸ்டி வரியை பற்றி முடிவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தானே. இன்றைக்கு ஜிஎஸ்டி வரியை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் வாக்குறுதி தர்றாரு. எங்கே சுதந்திர தின உரையில் சொல்கிறாரு. ஏன் பிரதமர் மோடிக்கும் ஜிஎஸ்டி இதுக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர் மோடியே அதை அறிவிக்கிறாரு. ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிக்கும், அதுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் மோடி அறிவித்தார், நாடே ரணகலமாகிடுச்சு. ஞாபகம் இருக்கா? திடீர்னு நைட்டு 8:30 மணிக்கு டிவியில் தோன்றி அங்கே ரிசர்வ் பேங்குடைய கவர்னருக்கே தெரியாமல், இன்னும் சொல்லப்போனால் மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களுக்கே தெரியாமல் அவரை வந்து பொத்தாம் பொதுவாக தாந்தோணித்தனமாக அறிவித்தார். ஒரு சர்வாதிகாரியை போல் என்ன அறிவித்தார், இந்த நைட்லேருந்து நான் அறிவிக்கக்கூடிய இந்த இரவுலேருந்து 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது, டீமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுன்னு சொல்கிறாரு. இதுவரை இந்தியாவுடைய பிரதமர்கள் யாரும் வந்து அறிவிச்சது கிடையாது. இந்த மாதிரி இந்தியா பிரதமர் என்ன, உலக பிரதமர் அறிவிச்சது கிடையாது யாரும். இப்போ இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி குறைக்கப்படும், உங்களுக்கு வந்து தீபாவளி பரிசு என்று அறிவிக்கிறார். அப்போ இந்தியாவுடைய வரியை ஜிஎஸ்டி வரியை 5%, 12%, அதுபோல் 18%, 28% வரைக்கும் காயின் பண்ணது யார்? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த மோடி தரப்பு இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணாங்க. இப்போ நீங்களே கூட்டிக்கிட்டு ஒரு தப்பு செஞ்சுருக்கிறோம் என்று மக்கள் மத்தியில் நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் இது. ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் ஏன் குறைச்சிங்க? இப்போ ஏன் குறைச்சிங்கன்னு கேட்டேன். 11 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கமே, கடந்த 8 ஆண்டு காலமாக கத்திக்கொண்டே இருக்கிறோம். ஜிஎஸ்டி 28%லாம் வச்சுருக்கிறீங்க, இது தப்புங்க, பர்பஸுக்கு இல்லாமல் அப்படி வைப்பீங்க. ஸ்கூலில் பசங்க வாங்கக்கூடிய பென்சில், பேனா, ரப்பருக்கெலாம் வந்து நீங்கள் வந்து எரேசருக்கெலாம் நீங்கள் இப்படி இந்த உள்ள ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கீங்களா என்று கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு பொருளாதாரம் வந்து என்ன செய்யுது நசுக்கப்படுது என்று சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களும் நின்று பேசப்பட்டதில் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் தாந்தோண்டித்தனமாக செய்தார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18% வரியை 5%ஆக மாற்றிருக்கிறாங்க. அதாவது 28 ஸ்லாபை கம்ப்ளீட்டாக நீக்கியிருக்காங்க. 18 ஸ்லாபை அப்படி வைத்திருக்காங்க, 18% ஸ்லாபை அப்படி வைத்திருக்கிறார்கள். 12 ஸ்லாபில் நிறைய என்ன செஞ்சுருக்காங்க, அது ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. 5 ஸ்லாப்லேயும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் 5% பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிஜிஎஸ்டியில் வராது, எஸ்ஜிஎஸ்டியில் வருது, அதாவது ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டியில் வருது. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாய் ஈட்டக்கூடிய அந்த ஸ்லாப், அதை நீங்கள் குறைச்சிருக்கீங்களே. அதில் மாநிலம் வருவாய் இழப்பு என்று சொல்ல முடியாத சூழலாக இருக்காங்க. ஏன் வரி குறைக்கிறோன்னு சொல்லும்போது அதை எதிர்த்து கருத்து பதிவு பண்ணிட்டாங்கன்னு அதையும் அரசியல் பண்ணிடுவார் மோடி, அமித்ஷா, இந்த நிர்மலா சீதாராமன். இதனால் அதில் என்ன செஞ்சிட்டாங்க, மாநிலங்கள் அமைதி காத்துட்டாங்க. இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மாநிலத்தில் வரக்கூடிய வரி இழப்புக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க, அது பதில் சொல்ல காணும். இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குறைச்சிட்டோம்னா இது குறைச்சது நீங்கள் உங்களுடைய இயலாதன்மை, உங்களுடைய தோல்வி, பாஜக ஆட்சியினுடைய தோல்வி. ஜிஎஸ்டி வந்து நீங்கள் இந்த மாதம் நீங்கள் குறைச்சிருக்கீங்களா? ஏன் போன மாதம் நீங்கள் வந்து அதே பொருளுக்கு எப்படி 28% வச்சிங்க? 28% எப்படிங்க வச்சிங்க? 1 கோடி ரூபாய்க்கு ஒரு BMW கார் இங்கே வாங்குறாங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு 50% டேக்ஸ் கட்டணுமா? 1.5 கோடி. ஒருவேளை இந்தியா வல்லரசு ஆகிவிட்டதுங்க என்று போட்டிருக்காங்க என்னமோ தெரியல. அதே காரை நீங்கள் துபாயில் போய் வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபா, இந்தியாவில் வாங்கினா 1.5 கோடி ரூபா. எவன் வாங்குவான் அந்த காரு? அரசியல்வாதி மட்டும் வாங்குவான்.
மக்கள் பணத்தை கொள்ளடிச்சும் வாங்குவான். அப்படி தானே இருக்குது. அப்போ இதே வந்து இன்றைக்கி நாங்கள் குறைத்து விட்டோம், 40% காரு குறைச்சி விட்டோங்கிறாங்க. 10% நீங்கள் குறைச்சிருக்கிறீங்க, 10% இன்னைக்கு குறைச்சிங்கல்ல, ஏன் போன வருஷம் செய்யலை? அப்போ உங்களுடைய அந்த ஜிஎஸ்டி வரி மீதான போதிய ஞானம் உள்ளவர்கள் உங்கள் அமைச்சரவையில் இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய பி. சிதம்பரம் சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. அவர் பேட்டி அந்த ஜிஎஸ்டி விஷயத்தை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் வரியை வந்து ரிவைஸ் பண்ணி கூட்டி கொண்டு போதெல்லாம் அவர் வந்து அமர்த்தியா சென் போன்றவர்கள், மான்டேன்சன் அலிவாலியா போன்றவர்கள், அந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து திட்டக்குழுவில் இருந்தவர்கள் எல்லாம் கருத்து சொல்லுவாங்க. குறிப்பாக ப. சிதம்பரம் சிறு குறு வணிகள் எல்லாம் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தார். கேட்கலையே, கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லையே. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் வந்து பயங்கரமாக குறைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. சரி, குறைச்சிட்டிங்கல்ல, பெட்ரோலுக்கு எவ்வளோ விற்க போகிறீங்க? பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளோ விற்க போகிறீங்க? எத்தனை % நீங்கள் குறைச்சிருக்கீங்க? அது நான் கடைசியில் பட்டியல் சொல்கிறேன். 28% வரியை குறைச்சிருக்கீங்களே. முதல்ல பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ விற்கணும்? நீங்கள் முதல்ல ஒரு பேரல் வந்து $35 குறைந்த இருந்த போதும் நீங்கள் பெட்ரோலை 100 ரூபாய்க்கு விற்றது தான் மோடி சர்க்கார். 36 ரூபா தாங்க ஒரு பேரலு. சர்வதேச சந்தையில் நம்ம அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில், பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அவங்க கரன்சியில் 60 ரூபாய்க்கு விற்றாங்க. அப்போ மோடி சர்க்கார் வந்து பாஜகவுடைய ஆட்சியில் 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போவும் 110 ரூபா 100 ரூபாய்க்கு விற்று கொண்டு இருக்காங்க. சரி, ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பேரல் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்குறீங்களே, அதை நீங்கள் வந்து ரீப்ராசஸ் பண்ணதுக்காக வேண்டி அதானி அம்பானியை கொடுக்குறீங்களே, எவ்வளோ சீப் ரேட்டுக்கு வாங்குறீங்க? இந்தியா மதிப்புக்கு வெறும் 25 ருபீஸுங்க ஒரு லிட்ரு. அது நமக்கு தர வேண்டியதானே, மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? அது எங்கே போய் விற்கிறாங்க? உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு விற்கிறாங்க. அப்போ யார் வளர்கிறார் என்று சொன்னால் இந்த வரி விதிப்பு இதெல்லாம் அம்பானி வளர்கிறாரு, அதானி வளர்கிறார். கார்ப்பரேட்டுகளுக்கு தான் வந்து மோடி சர்க்கார் வந்து என்ன செஞ்சுருக்கு, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம் அம்மாடி, எங்களுக்கு தெரியாது ஏன் ஜிஎஸ்டி குறைச்சிங்கன்னு. ஜிஎஸ்டி குறைக்க அறிவிப்பே அரசியல் அறிவிப்பே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலை நாங்கள் என்ன செய்கிறோம், திருத்தம் செய்கிறோம் என்று சொல்லி 65 லட்சம் பீகார் வாக்காளர்களை நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க. ஓட்டு சோர், ஓட்டு திருட்டு மூலமாக தான் 2024 பிரதமர் மோடி வந்து பதவியை பெற்றிருக்கிறார். அதற்கு இந்திய தேர்தல் ஆணையமே வந்து அத்தனை ஃப்ராடு வேலையும் பண்ணியிருக்கு என்று ராகுல் காந்தி அங்கே போட்ட அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது. அதில் அழுத்தம் வந்துடக்கூடாது. அழுத்தம் வந்து விட்டது வடநாட்டில். மக்களை குளிர்விப்பதற்காக நாங்கள் இப்போ என்ன செய்கிறாருங்க, 11 வருஷம் செய்யாத வேலையை இப்போ செய்திருக்கிறாரு. வரியை குறைத்தா கண்டிப்பாக நம்ம எல்லாம் வரவேற்போம். அது மக்களுக்கு வந்து கொஞ்சம் சேரத்தான் செய்யும். மக்கள் வந்து வரிச்சுமையை வந்து 128 ரூபாய்க்கு ஒரு மேட்டரை வாங்குறாங்கன்னா 100 ரூபாய்க்கு 28 ரூபாய் இல்லாமல் 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா நம்ம நல்லது தானே, மக்களுக்கு சுமை குறையும். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நம்ம கேட்குறோம். பெட்ரோல் விலை எவ்வளோ குறைக்க போகிற சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் பழைய கணக்கையெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோலு 50 ரூபாய் கொடுக்கலாம். பெட்ரோலு ஒரு லிட்டரு 50 ரூபாய் கொடுக்கலாங்க. அவ்வளோ அடிச்சாச்சு பெட்ரோலில். 35 ரூபாய் கொடுக்குற இடத்துலையும் 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நேரத்திலையும் 60 ரூபாய்க்கு லிட்டரு விற்கக்கூடிய நேரத்திலும் இந்த பிஜேபி ஆட்சி வந்து என்ன செஞ்சிச்சு, நாங்கள் பெட்ரோல் எங்கள் கையில் இல்லை, அதுக்கு தனி குழு போட்டிருக்கிறோம், அது வந்து பெட்ரோலுக்கு தனி மினிஸ்ட்ரி போட்டிருக்கிறோம். அம்மா மினிஸ்ட்ரி தான் போட்டிருக்கிறீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதி வந்து பாஜகவுடைய அரசில் வராதா? அப்போ 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கூட 100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்றீங்களே வருஷ கணக்கில். அந்த கொள்ளை அடித்த மக்களுடைய பணத்தை எங்கே கொண்டு வச்சுருக்கீங்க? அதெல்லாம் இப்போ எடுக்காத. அது எடுத்து என்ன பண்ணுங்கன்னா மக்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா நீ ஜிஎஸ்டியில் வந்து நீ குறைச்சதுக்கு நம்ம என்ன செய்யலாம், பரவாயில்ல, இத்தனை வாசம் தப்பு பண்ணாங்க, கொஞ்சம் திருந்திருக்கான்னு நினைப்போம். இப்போ நீங்கள் திருந்தவே இல்லை என்று தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களை எப்படி செய்வாங்க? சரி, நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்கிறீங்க, என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அந்த உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்க? 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அமலுக்கு வருகிறதுன்னு சொல்லிடுங்க. உற்பத்தியாளர்களுக்கு எப்படி கண்காணிப்பீங்க? விற்கிறத எப்படி கண்காணிப்பீங்க? பழைய ஸ்லாபா புது ஸ்லாபா? அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குது? அது ஒன்றும் எந்த அறிவிப்புமே இல்லை. யார் கண்காணிப்பா? ஒன்றும் தெரியல. அமெரிக்காவில் நம்ம இந்தியாவுடைய ஏற்றுமதி செய்யக்கூடிய, அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% என்ன செஞ்சாங்க, வரியை வந்து கூட்டி விட்டார். யார்? டொனால்டு ட்ரம்ப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து சென்ற ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் சீ ஃபுட்ஸ்
அப்படி கடலில் நிற்கிது. பசிபிக் ஓஷனில், அட்லாண்டிக் ஓஷனில் அப்படி நிற்கிது. அதுக்கு என்ன தீர்வு? ஒரு தீர்வும் இல்லை. ஜவுளி உற்பத்தி, காட்டன் பொருட்கள் அப்படி தேங்கி நிற்குது. அதற்கு என்ன அந்த கவர்மெண்ட் சொல்ல போகுதுன்னா ஒன்றுமே சொல்லவில்லை. அங்கே போய் சைனாவில் போய் கலந்து கொள்கிறார் உச்சி மாநாட்டில், சாங்காய் உச்சி மாநாட்டில். அங்கே வந்து பிரதமர் மோடி கட்டிப்பிடிச்சி வீடியோக்கள் வருகிறது. நாங்கள் ரொம்ப ரஷ்யோட நெருக்கமாக இருக்கேன்னு வீடியோ வருது. பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லை. பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட வந்து ஜின்பிங் பேசலை, ரஷ்ய அதிபரோ சீன அதிபரோ பேசவில்லை. மோடியை தான் கட்டிப்பிடிச்சிருக்காங்கன்னா நம்ம செய்தி விட்டு நம்ம வந்தால் பேசிக்கிறோம். நாங்கள் நம்ம நெருக்கமாக இருக்கணும். சரி, நெருக்கமாக இருந்தீங்க, இதுக்கு என்ன தீர்வு? அமெரிக்கா வந்து 50% போட்டு வச்சுருக்காங்கன்னா இதுக்கு நம்ம ஏதாவது அதில் பேசப்பட்டதா? பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம்? இந்தியா வந்து படையெடுத்தது பாகிஸ்தான் மீது. பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது சைனா. அதை கண்டித்து உரையாற்றினாரா பிரதமர்? இல்லையே. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து லட்சக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ளே வந்து சீனா கொடி நட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான், வீடு கட்டி. அதை கண்டித்து ஏதாவது பிரதமர் மோடி பேசினாரா? ஒன்றும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டது, யூடியூப்பில் பாருங்கள். நம்ம தரப்பு ஊடகங்கள் வந்து பிரதமர் மோடி தான் நெருக்கமாக இருக்கிறோம் காட்டிகிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் ஊடகம் எப்படி காட்டுது? பிரதமர் மோடியை வைத்து கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் வச்சு சாத்துறாரு. இந்தியா தான் எல்லா தீவிரவாத விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் சிந்துன்னு சொன்னாங்க, நாங்கள் அதில் நிரபராதி. பெஹல்காம் தாக்குதல் நாங்கள் நடத்தலை, உள்ள சப்ஜெக்ட்டு இதெல்லாம் சொன்னார். அதுக்கு என்ன பதில்? சரி, ஜெய்சங்கராவது பதில் சொல்லியிருக்கோம்ல, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரும் சொல்லவில்லை. பிரதமர் மோடி கிளம்பி வந்து விட்டார். அங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா வடகொரியா அதிபரும் ரஷ்ய அதிபரும் சைனா அதிபரும் தான் என்ன செய்கிறாங்க? 3 பேரும் தான் ஜனாதிபதி தான் கை கோர்த்து கொண்டு நிற்கிறத பார்க்குறோம். 3 பேர் தான் அங்கே ஜான்பாவங்களாக இருக்கிறாங்க. அங்கே இந்தியாவும் இல்லை, பாகிஸ்தானும் சீனில் இல்லை. இதுதான் நிலைமை. ஆக இந்த நிலையை நிச்சயிச்சது தான் என்ன செய்கிறாங்க? இந்த நிலையில்தான் நாங்கள் ஜிஎஸ்டியை பயங்கரமாக குறைச்சிட்டோம் என்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஜிஎஸ்டி குறைப்பு வந்து என்ன செஞ்சாங்க? ஒப்புதல் வாங்கியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் வந்து அது சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி அமுல்படுத்திய 8 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படியா? இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கடந்த 8 வருஷமாக வந்து வரியை குறைங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையா? எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்காங்களா? கேட்கல. அப்போ இப்போ மட்டும் சொல்கிறாங்கன்னா அதான் ஏதோ உள்குத்து இருக்குது, அரசியல் இருக்கிறது, பீகார் தேர்தல் இருக்கிறது, மோடியுடைய நெருக்கடி இருக்குது, மோடியே பதவி விலகுங்கிற அந்த வந்து கோஷம் வந்து விட்டது. அதை நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க பண்ணுறீங்களா? அதில் கூட பார்த்துக்கிறீங்க. நவராத்திரி முதல் ஜிஎஸ்டி 2.0. அதே நான் நவராத்திரி முதல்ங்கிறீங்க. செப்டம்பர் 2022. சரி, ஏதோ ராத்திரி வச்சுட்டு போங்க, மக்களுக்கு குறைச்சா நன்மைதான். இந்திய பொருட்களின் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா 50% வரி விதிப்பு அமல்படுத்தியுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கை உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க உதவும் என்பதுடன் பொருளாதார வளர்ச்சியும் ஊக்குவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏயா, வரி போடாத டைம்லேயே நீங்கள் வந்து ஊக்குவிக்கலையே. இப்போ தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து வரியை போட்டிருக்காரு, 50% எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. அப்போ இதைத்தானே சொல்லிகிட்டு இருந்தார் பி சிதம்பரம் போன்றவங்க. இதான் காங்கிரஸ் சொல்லிகிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி இதைத்தான் வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, கேட்கவே இல்லையே. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் லூட் இருந்தார். டிமானிட்டைசேஷனை வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தார். ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் என்ன செய்ய கொள்ளை அடிக்கிறீங்கன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து ஜிஎஸ்டி 40% உயர்த்தி விட்ருக்கீங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பான் மசாலா, குட்கா, மெல்லும் புகையில, சிகரெட்டு, அதுக்கெல்லாம் 40% ஏற்றி விட்ருக்காங்க. யாரும் அதை கேட்க மாட்டாங்க. ஏன் சிகரெட்டை குடிச்சு சாவுறேன், வாங்கி குடிக்காதப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதில் பிரச்சனை இல்லை. கார்பனேட் பானங்கள், அதாவது இந்த கோக்கு, பெப்சி, இது மாதிரி ஐட்டங்களுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஆடம்பர கார்கள், பைக்குகள் 1200 சிசிக்கு மேலே, 1500 சிசிக்கு மேலே இன்ஜின் திறன் கொண்ட, 350 சிசிக்கு மேலே இன்ஜின் திறன் மோட்டார் சைக்கிள், இதையெல்லாம் கூட்டி விட்டுருக்குறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா தணிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களு, விமானங்கள், படகுகள், நிலக்கரி, இதெல்லாம் இப்போ நம்மளாம் சாயிப் டாக்ஸில் ஊடகத்தில் இருக்கக்கூடிய வாசகர்கள் இப்போ நம்மளாம் ஹெலிகாப்டர் வாங்குறதா இருந்தோம். இப்போ நீங்கள் கூட வாங்குறதா சொல்லிட்டு இருந்தீங்களே, ஹெலிகாப்டர் 2 ஃப்ளைட்டில் வாங்குறதா சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ ஹெலிகாப்டர் யார் வாங்கிறாங்க? யார் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு இருக்கு? அரசியல்வாதி வாங்குவான். அவனுக்கு தான் எத்தனை பர்சன்டேஜ் போடணும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதையெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. வீடுகளின் விலை குறையும்,
பழைய ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் சிமெண்ட்டுக்கு 28%, மாற்றி அமைக்கப்பட்ட புதிய இதில் சிமெண்ட் மீதான ஜிஎஸ்டி வரி 18%. அதனால் வந்து சிமெண்ட் ரேட்டு கம்மியாகுது. வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டத்தக்க விஷயம் தான். உடனே குறைங்க. சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆட்கள் வந்து ரேட்டை கூட்டிடுறாங்க. ஜிஎஸ்டி வரையை குறைச்சிட்டு சிமெண்ட் முண்டை 400 ரூபா அப்படின்னு அடிச்சு விட்டாங்கன்னா நமக்கு அதில் பிரயோஜனம் இல்லை. அதை கண்காணிங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறார். 5 ஆண்டுக்கு இழப்பீடு தர வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கோரி வருகிறது. மோடி அரசு ஒரு நாடு ஒரு வரி என்ற பாதை ஒரு நாடு 9 வரிகள் என்ற மாற்றியது. அதில் 0%, 5%, 12%, 18%, 25%, 0.25, 1.5, 3% மற்றும் 6% என்ற சிறப்பு வரியில் என்ன பண்ணாங்க, விதிகளுக்கும் அடங்கும், விகிதங்களும் அடங்கும். 2019 2024 தேர்தல் அறிக்கையில் எளிமையான ஜிஎஸ்டி தருவேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு என்ன செஞ்சாங்க, 64% வரைக்கும் வசூல் பண்ணாங்க. எனவே 30லிருந்து கார்ப்பரேட்டுடைய வரி, கார்ப்பரேட்டுக்கு சாதகமான வரி விதிப்பிலிருந்து நீங்கள் மக்களை வந்து பாதுகாக்கலை. இப்போ தான் மறுசீரமை பண்ணியிருக்காங்க. எனவே 30% 22ஆக குறைக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளாக தூக்கத்தில் இருந்த மோடி அரசு, நோட் த பாயிண்ட், 8 வருஷங்களாக தூக்கத்தில் இருந்த மோடி அரசு தற்போது விழித்து கொண்டு ஜிஎஸ்டியை மறுசீரமைப்பு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரம் ஜிஎஸ்டி குறைப்பால் வருவாய் இழப்பு ஏற்படும் மாநிலங்களுக்கு அந்த இழப்பை மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு ஈடு செய்யுங்க. ஒரு நியாயமான கோரிக்கை. அதை பற்றி எந்த விதமான வாய் திறக்கவில்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் இதையெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5%லேருந்து 0 ஆக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த ஹேர் ஆயில், ஷாம்பு, குளியல் சோப்பு, டூத் ப்ரஷ்ஷு, வெண்ணெய், நெய், உப்பு, இந்த மாதிரி நாப்கின், குழந்தைகளுக்கான ஃபீடிங் பாட்டிலு, அதுபோல் பாத்திரங்கள், தையல் இயந்திரங்கள் எல்லாமே வந்து 5%, 5 வந்து 18லேருந்து 5%, அதுபோல் 12லேருந்து 5% இப்படி கொண்டு வந்திருக்காங்க. டூத் ப்ரஷ்லாம் 5% தான், 18% இருந்துச்சு. 100 ரூபா டூத் ப்ரஷ் வாங்கினோன்னா 112 ரூபா கட்டிட்டு இருந்தோம். இப்போ 105 ரூபா கட்டினா போதும், ஒரு 13 ரூபா குறைஞ்சிருக்குது. இது போன்று நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தெர்மாமீட்ரு, குளுக்கோஸு இதெல்லாம் வந்து 12%லேருந்து 5% ஆக்கியிருக்கிறார்கள். டிராக்டர் பாகங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து, பாசன அமைப்பு, அதாவது இந்த விவசாய பொருட்கள், உரம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 12, 18லேருந்து 5, 12லேருந்து 5 அப்படின்ட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, வரைபடங்கள், விளக்கப்படங்கள், உலக உருண்டை, இந்த குளோப்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு வந்து வச்சு பண்ணுவாங்க பாருங்கள், பாடம் நடத்துவாங்க, அதெல்லாம் 12% இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா புக்ஸு, குறிப்பேடு, ஏன் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இதெல்லாம் போடணுமா? முதல்ல வரி போட்டு தான் நான் ஒன்று 2% வரி போட வேண்டியதுனாங்க. 12% என்னமோ நம்ம வந்து பணக்கார நாடு மாதிரியும், நம்ம பிள்ளைகள்லாம் வந்து நோட்டு புக்கு வாங்குறதுக்கு ரொம்ப க்யூ நிற்கிற மாதிரியும், நோட்டு புத்தகங்கள் வாங்குறதுக்கு வசதி இல்லாத மாணவர்கள், ஏழை மாணவர்கள் தான் ரொம்ப அதிகம். அதான் இலவச நோட்டு புத்தகங்கள் இந்த தமிழக அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த பர்சன்டேஜ் 12% வரியை 5% குறைச்சிட்டோம்னு சொல்லி ஜம்மா அடிக்கிறாங்க. நீ வரி போட்டதே தப்பு, நீ கொள்ளை அடித்ததே தவறு, சரி குறைச்சிருக்கா பரவாயில்லை அப்படிங்கிற நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவரே என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, இந்த ஜிஎஸ்டி வந்து வரி குறைப்பு அதாவது நுகர்வோருக்கு பலன் சேர வேண்டும், அதெல்லாம் வரியை குறைச்சிட்டோம். அவங்க அமைச்சரே சொல்கிறாரு என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும், தொழில்துறையினர் வந்து உறுதியேற்க வேண்டும், நாட்டு மக்களிடம் இந்திய தயாரிப்புகளை தீவிரமாக கொண்டு சேர்க்கணும், இல்லை குயிரம் சேர்த்துருவோம், வரி விதிப்பு நீங்கள் குறைச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் வந்து கண்காணிக்கணும்ல. அப்படி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் பண்ணவில்லை. மீன் வளத்துறையில் வந்து மீன் வியாபாரத்தில் வந்து போட்டி ஏற்படுத்துமா, மீனவர்கள்லாம் சுட்டு கொண்டுட்ருக்காங்க மோடிஜி, அதை என்னென்னு பாருங்கள். மீனை வந்து மனுஷன் பார்த்தீங்கன்னா கடற்கரை வாழ் மக்கள், மீனவர்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. கடற்கரை கிராமங்களில் முதல்ல நீங்கள் பாருங்கள், மீன் வியாபாரத்தில் போட்டி வரும், ரெண்டாவது பேசுவோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா சொகுசு கார் விலை குறையும். ஏன் ஒரு 48-50% வந்து ஒட்டுமொத்தமாக போட்டாங்க, செஸ் வரின்னு போட்டாங்க. ஏற்கனவே 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 22% வந்து செஸ் போட்டு கிட்டத்தட்ட 50% வந்து கார் பண்ணாங்க. நான் சொன்னோம்ல, BMW கார் வாங்கினோன்னா 1 கோடி கார் 1.5 கோடி ரூபா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 40% மாற்றிருக்காங்க. அந்த செஸ்ஸை தூக்கிட்டாங்க. 40% மட்டும் 1.5 கோடி கார் வாங்கினவன் 1 கோடியே 40 லட்சம் வாங்கிட்டு போவான்.
யார் 1.5 கோடி காரியங்க வாங்க போகிறாங்க? அந்த அளவுக்கு இந்தியா இருக்கிறோம் இல்லை. இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், பேனா பென்சில் ரப்பரு நாப்கின்னு எண்ணெய் பொருட்கள் பால் ஐட்டம் இந்த மாதிரி மேட்டரில் குறைச்சது வந்து வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் இதில் பெரிய அளவுக்கு ஜம்பம் அடிக்கிற அளவுக்கு பாஜகக்காரங்க பார்த்தீர்களா இது பெரிய சாதனை என்று சொல்கிற வரைக்கும் சாதனை இல்லை, இது வேதனை சோதனை. 8 வருஷமாக செய்யாத தவிர 8 வருஷமாக சிந்தித்து கொண்டிருந்த தவறை இப்போ திருத்திருக்கிறீங்க, திருந்திட்டீங்க, பாராட்டுறோம். அந்த அடுப்பில் நாங்கள் பாராட்டுறோமே தவிர இதிலையும் குறைக்க முடியும். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பில் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதை இன்னும் முழுமையாக வெளிவந்த பிறகு ப்ராக்டிக்கலில் வந்த பிறகு இந்த கோரிக்கை ஒவ்வொரு மாநிலமும் கண்டிப்பாக வைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும், இன்னும் சில விஷயங்களை குறைக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம இதை விட ஒரு தெளிவான ஒரு விரிவான ஒரு காணொலியை வெளியிடுவோம். எனவே ஜிஎஸ்டி குறைப்பு என்பது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தேனாரும் பழம்லாம் ஓட போகிறது இல்லை. ஆடி தள்ளுபடி ரேட்டுக்கு தங்கம் கிடைக்க போகிறது இல்லை. தங்கம் டு தக்காளி வந்து அப்படியே ஒட்டு மொத்தமாக குறைய போகிறதுலாம் ஒன்றும் இல்லை. குறைகிறது அந்த வலுவான சுமை. கழுத மேலே 10 டன் ஏதோ ஏற்றிட்டு 1 டன்னை குறைச்சி இறக்கிவிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு 2-3% வந்து கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி அளவுக்கு தந்திருக்கிறார்கள். இனியும் குறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இது போன்ற கருத்துக்கள் அடங்கிய நம்முடைய காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து பயனளிக்க செய்யுங்கள். தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நன்றி.